பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் நம்மளை நல்லா போதிக்கும். நல்ல வசனத்தை கேட்கும் போது அந்த வசனம் நம்ம இருதயத்துல போய் எழுதப்பட்டுட்டே இருக்கும். எப்பமெல்லாம் நமக்கு சிக்கல்கள் வருமோ அப்பொழுதெல்லாம் வசனம் உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமா இருக்கிறது, அது பொய்யல்ல. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்போம். ஒரு நாள் நமக்கு தோல்வியே கர்த்தர் வரவிட மாட்டாரு. தோல்வி போல தெரியும், கர்த்தர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். கரங்களை தட்டலாம், ஆமேன்னு சொல்லலாம். இல்லை மேலே இந்த சேரை ஒரு தட்டலாம், இல்லைன்னு பெஞ்சை 2 தட்டலாம், கை உயர்த்தி நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தந்தே ஆகணும் ஆண்டவரே, என் குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை தந்து ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் வேலை, செய்தி வேலை நல்லா பயன்படுத்தணும். எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் தான் செய்தி வேலையாக இருந்தாலும் அந்த அரை மணி நேரத்தில் அந்த சத்து மாத்திரையில நல்லா சாப்பிடணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். ஆமென். தாவீதுக்கு வந்த எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவர் சூழ்நிலையை நல்ல மனசுல வச்சு உடனே அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இதை பின்தொடரணுமா, இதை நான் ஜெயிச்சிடலாமான்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு, அந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு. ஜோமணி முடிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு வழி நடத்தல கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம ஜெபத்திலே நல்ல வழி நடத்தல தருவார். ஆமென். ஒரு ஜெபம் பண்ணிரோம் எல்லாரும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது நல்ல வழி நடத்தல் கிடைக்கட்டும், நான் ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நான் எந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களுக்கு நல்ல பதிலை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெப குறிப்புகளை வச்சு எல்லாம் ஜெபிக்கணும். வசனம் வாசிக்கும் போதே ஜெபிக்கணும், வசனம் வாசிட்டு இருக்கும் போதே ஜெபிக்கணும், செய்திகளை கொடுக்கும் போதே மனசுகளை ஜெபிக்கணும். ஆண்டவர், இந்த வசனத்தின் மூலமா என்ன வழி நடத்துங்க, இந்த வசனம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். எல்லாரும் களத்துல நல்லா இறங்கிட வேண்டியதான். இது ஒரு கடைசி காலம். நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறிடணும். யாராவது ஒரு பிரச்சனையை சொன்னா உடனே நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். ஆமென், ஆமென். என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுதேன். படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையே, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் சொல்லுங்க? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்வார். இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை நம்ம கர்த்தர்ட்ட வாங்கணும். எப்படி வாங்கினாரு இந்த தாவீதுன்னு சொன்னா, அவருக்குள்ள ஒரு விசேஷித ஆவி உள்ள இருந்துச்சு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்